வணக்கம் மக்களே, திஸ் இஸ் யோர் பாய் யாஷ் ஆன் பிராண்டி நியூஸ். இன்னைக்கு மே 2, 2026. தமிழகமே நாளைக்கு வரப்போற தேர்தல் ரிசல்ட்டுக்காக நகங்கடிச்சு காத்துட்டு இருக்கு பாஸ். இந்த நேரத்துல சோஷியல் மீடியாவில் ஒரு பாட்டு பயங்கர வைரல். இசை ஞானி இளையராஜாவோட யூடியூப் சேனல்ல சின்ன தம்பி ஒன்ன நம்பி இந்த நாடு காத்திருக்குன்னு விஜய் நடிச்ச ஒரு பழைய பாட்டு அப்லோட் ஆயிருக்கு. அவ்வளவுதான், தவக தம்பிங்க ராஜா சார் எங்களுக்கு தான் சப்போர்ட்னு கிளம்பிட்டாங்க. நிதானமா ஆனா ஷார்ப்பா இந்த மியூசிக் பாலிடிக்ஸ் மேட்டரை தட்டி தூக்கலாம். ஒரு விசில போட்டு இந்த சென்சேஷனல் நியூஸை இப்பவே கவனிங்க. லெட்ஸ் ரோல். ராஜா சார் யூடியூப் அப்டேட். இளையராஜா சாரோட அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்துல தினமும் அவரோட பழைய ஹிட் பாடல்களை வரிசையா அப்லோட் பண்ணிட்டு வர்றாங்க பாஸ். இது அவரோட ரெகுலர் வேலை தான். விஜய் பாடல் என்ட்ரி. நேற்று S.A. சந்திரசேகர் சார் இயக்கத்துல வந்த இது எங்கள் நீதி படத்துல இருக்கிற ஒரு பாட்டு அப்லோட் ஆச்சே. அதுல சின்ன தம்பி ஒன்ன நம்பி இந்த நாடு காத்திருக்குன்னு வர வரிகள் தான் இப்போ பெரிய விவாதமா மாறி இருக்கே. ரிசல்ட்டுக்கு முன்னாடி குறியீடா. நாளைக்கு தேர்தல் ரிசல்ட் வரப்போற நேரத்துல விஜயை அரசியலுக்கு வரவேற்கிற மாதிரி ராஜா சார் இந்த பாட்டை போட்டிருக்காருன்னு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் என்னது, ராஜா சார் விஜய் பக்கம் போயிட்டாரான்னு சில பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாஸ். உண்மை என்ன? இன்னைக்கு காலையில அதே படத்துல இருக்கிற மத்த பாடல்களையும் வரிசையா அப்லோட் பண்ணிருக்காங்க. அதாவது அந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களையும் போடும்போது யதார்த்தமா விஜயோட அந்த பாட்டும் வந்திருக்கே. இதுல எந்த உள்நோக்கமும் இல்லைங்கிறது இப்போ தெளிவாயிடுச்சு. தளபதி விஜய் வர்சஸ் திமுக. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சிக்கு வரும்னு சொன்னாலும் ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் விஜய் தான் முதல்வர்னு சொல்லியிருக்கே. இதனால தளபதி ரசிகர்கள் செம குஷியில இருக்காங்க பாஸ். விஜய் மீதான விமர்சனங்கள். விஜய்க்கு சித்தாந்தம் இல்ல, இது வெறும் கூட்டம்னு ஒரு பக்கம் விமர்சனம் வந்தாலும் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்ய விஜய் தான் மாற்றுன்னு தவக தொண்டர்கள் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. பஞ்ச் அண்ட் க்ளோஸ். ராஜா சார் தரப்புல இந்த சர்ச்சைகளை எல்லாம் கண்டுக்கவே இல்ல. அவங்க அடுத்தடுத்த பாடல்களை அப்லோட் பண்ணிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இப்போ போயிட்டு இருக்கிற இந்த விஜய் ராஜா பாட்டு பஞ்சாயத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு மாஸ் பஞ்ச் தான் ஞாபகம் வருது. மியூசிக்ல ராஜா சார் சொன்னா அது வேதம் பாஸ், ஆனா அரசியல்ல மக்கள் சொன்னாதான் அது வேதம். பாட்டு வந்தா அதுக்காக ஒரு அரசியல் அர்த்தம் தேடுறது இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சே. சின்ன தம்பி வருவாரா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். வெயிட் பண்ணி பாப்போம். இந்த இளையராஜா விஜய் பாட்டு மேட்டர் உண்மையிலே யதார்த்தமா நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதுல ஏதாச்சும் பாட்ஷாவோட பிளான் இருக்குமா? உங்க கமெண்ட்ஸ கீழே தட்டி விடுங்க. சினிமா மற்றும் தேர்தல் ரிசல்ட் அப்டேட்டுகளுக்கு பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் யாஷ் சைனிங் ஆஃப். ஹேவ் an energetic day. நாளைக்கு ரிசல்ட் அப்டேட்டுக்கு தயாராருங்க. பபாய்.